தென்காசியில் வாக்காளர் திருத்த பணிகளில் முறைகேடுகள் இல்லாமல் பணிகள் நடைபெறும் விதமாக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலம் கொடுக்கப்படும் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மட்டுமே பெற வேண்டும் என்று அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தலைமையில் மனு அளிக்கப்பட்ட நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலமாகவும் வலியுறுத்தியுள்ளனர். நள்ளிரவு பிரியாணி கடைகளில் பிரியாணி சாப்பிடுவதால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பெரியார் மருந்தியல் கல்லூரி பேராசிரியை டாக்டர் செந்தாமரை கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த அவர் மேலை நாட்டு உணவு வகைகளை உண்ணாமல் பாரம்பரிய உணவான முளைக்கட்டி பயிர்கள், கீரை வகைகளை உண்ண வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நீலகிரி காந்தல் முக்கோணம் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளை பணிகள் முடிந்தும் சரிவர மூடாமல் இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குழிகள் தோண்டப்பட்ட சாலை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிரதான சாலையாக இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு 2017 குழு காக்கும் உறவுகள் சார்பாக காவல்துறையினர் நிதி திரட்டி 19,43,000 ரூபாயினை வழங்கினர். 38 மாவட்டங்களிலிருந்து 7,022 காவலர்களிடம் 19.43 லட்சம் நிதி திரட்டப்பட்டு உயிரிழந்த காவலர் யுவராஜின் குடும்பத்தின் உறுப்பினர்களின் கணக்கில் இருப்பு வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தெருநாய்களுக்கு உணவு வைத்த மூதாட்டியை பள்ளி ஆசிரியர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மூதாட்டியவை தாக்கியவர் அதே பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பது தெரியவந்ததை அடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே ஜல்லி ஏற்றி வந்த லாரி அதிக சுமை காரணமாக கனம் தாங்காமல் முன்சக்கரம் உடைந்து விபத்துக்கு உள்ளானதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் லாரி அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் தமிழ்நாடு தொழில்முறை தகுதி பதிவு பெற்ற யோகா ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் யோகா போட்டி நடைபெற்றது. மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற இந்த போட்டியில் 1,500 மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தின் முதல் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்படும் நிலையில் தேனி, மதுரை ஆகிய 2 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் 2023ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி கொலை செய்த வழக்கில் சகோதரர்கள் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அபராதத்தை கட்ட தவறினால் 3 மாதங்கள் மெய்காவல் தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுவன் 2,700 ஆணிகள் கொண்ட படுக்கையில் யோகாசனங்கள் செய்து சாதனை படைத்துள்ளார். இவரது சாதனையை பாராட்டி குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு புத்தகத்தில் இச்சாதனை இடம்பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.